வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், பங்குனி உத்திரம். அதாவது பொதுவாகவே பௌர்ணமி திதியில் நம்ம வழிபாடு செஞ்சால் மிச்ச நாளில் வழிபாடு செய்கிறத விட பலன் ரொம்ப ரெட்டிப்பு. அதுலேயும் பௌர்ணமியும் உத்திரமும் சேர்ந்து வர்ற இந்த நாளில், பங்குனி மாதம் வர்ற நாள் பங்குனி உத்திரம். இன்றைக்கி என்னென்ன சிறப்பு அப்படின்னா, தெய்வீக திருமணங்கள்லாம் இந்த நாளில் தான் நடந்திருக்கு. அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், ராமர் சீதை கல்யாணம், முருகன் தெய்வானையை மணந்த நாள் திருப்பரங்குன்றத்தில் என்ன, அப்புறம் ராமரோட சகோதரர்கள் லக்ஷ்மணன் சத்ருகணன் இவங்க திருமணம் நடந்த நாள். அப்புறம் இது முக்கியமாக குறிப்பாக என்னன்னா, காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடிச்சு அப்படியே சேர்த்து சிவலிங்கமாக பிடிச்சி வழிபட்ட நாள். அன்னைக்கு அந்த வழிபாட்டுக்கு சிவன் பரிபூரண ஆசீர்வாதம் செஞ்ச நாள் இன்றைக்கி. அதனால் பங்குனி உத்திரத்தை நம்ம கிடைத்திருக்கிற இந்த நாளில் நம்ம கோயிலில் போய் வழிபாடு செய்யலாம். இல்லை கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே நல்ல இந்த நாளை நல்லா பயன்படுத்திக்கிட்டு வழிபாடு செய்யலாம். அதுலேயும் குறிப்பாக பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பானது. முருகன் படமோ விக்கிரகமோ இருந்தால் அதை நல்லா சுத்தம் செஞ்சு நல்லா சந்தனம் குங்குமமெல்லாம் சாத்தி செவ்வரளி மாலை போட்டுட்டு ரோஜா இதழில் இல்லை தாமரை இதழால் அர்ச்சனை செய்யலாம். ஷட்கோணம் வரைஞ்சிக்கணும். ஷட்கோணம் வரைஞ்சி அதில் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவ எழுதி, நமக்கு ஒவ்வொருத்தருக்கு முருக பக்தர்களுக்கு ஒரு சில பாடல்கள் மன ஆறுதலை தரும். சில பேருக்கு கந்தசஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், அப்புறம் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இந்த மாதிரி பாடல்கள்லாம், வேல்மாறல், இதெல்லாம் நம்ம மனசுக்கு ஆறுதல் தர்ற பாடலை நம்ம அழகாக பாராயணம் செய்யலாம். செய்கிறப்ப நம்ம ரொம்ப மெக்கானிக்கலாக கடகடன்னு சொல்லாமல் முருகனை அப்படியே மனசில் நிறுத்தி என்ன அப்படியே அவரை பார்த்து நல்ல ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்யுங்க. நீங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டியதே இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன தரணும்னு. அதை நல்லா அறுபடி அருள்வார். இந்த நெய்வேத்தியத்துக்கு முருகனுக்கு மிகவும் பிடிச்ச பஞ்சாமிர்தம் செஞ்சு வைக்கலாம். பால், சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் நைவேத்தியமாக வைக்கலாம். அதனால் இந்த நாளைக்கு வர்ற இந்த பங்குனி உத்திரத்தை நல்ல சிறப்பாக வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக திருமணம் நடக்க வேண்டியவர்கள், இந்த மணப்பேறு மகப்பேறு எல்லாத்துக்கும் இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக பலன் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.